ஸோ எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது ஜான்ஸ் அப்பன்ஸோட ஒரு ஒன் ஷாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். என்னோடய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் அது என்னென்னா, மிஸ் டாம்பாய் ஃபெல் ஃபார் மிஸ்டர் மாஃபியா. இது வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஐடியில் வந்து 47_JK_edits இருந்துச்சு. பேர் எனக்கு என்னென்னு தெரியலம்மா, இருந்தாலும் பரவாயில்ல. இது பார்த்துட்ருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுமா. ஓகே, மற்றவங்களுக்கும் நான் சேர்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா குறை நேரம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. லைக் மஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் ஸ்டோரிஸ். நாங்கள் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு இன்ட்ரோ பார்ப்போம். இப்போ வந்து 47 பாய்ஸ் எல்லாருமே இந்த கதையில் இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. அதில் நம்ம சுகா ஜிமினும் வந்து அவங்களோட அண்ணனுங்க. மிச்சம் வந்து எல்லாருமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் எல்லார்கிட்டையுமே வந்து பிரதர் மாதிரி தான் பேசுவீங்க. பிரதர் என்ன மேனன்ற மாதிரி தான் பேசுவீங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரோவேட்டும் கிடையாது, இன்ட்ரோவேட்டும் கிடையாது. வேணுன்ற போது எக்ஸ்ட்ரோவேட்டாக இருப்பீங்க, சும்மா இருக்கும்போது இன்ட்ரோவேட்டாக இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் சுகா ஜிமினோட கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா பேசணும். ஜேகேட்ட ஒழுங்காக பேச மாட்டீங்க. ஏன்னா வந்து ஜேகேவுக்கு வந்து ஆள் இருக்குது, அது ஒரு சைடில் இருக்கட்டும். உங்களுக்கு வந்து ஜேகே மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அப்போலேருந்தே அவங்களுக்கு க்ரஷ் இருக்குது. நீங்கள் வந்து டாம் பாய், ஒரு டாக்டர். அட் த சேம் டைம் அவங்களுக்கு பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். டாக்டரே இப்படி இருக்கலாமான்னு கேட்டால் ஏன் ஸ்டோரியில் இருக்கலாம். ஏன்னா அவங்க தூக்கலுக்கு நம்ம தூக்கலுக்கே நூக்கல். ஸோ வந்து வாங்க, இப்போ ஜங்குக் சைட் பார்த்தோன்னா, ஜங்குக்கு வந்து ஒரு ஆள் இருக்குது. அந்த புள்ள பேர் வந்து கிளாரான்னு வைப்போம். யார் கேட்க போகிறா? கிளாரா வந்து ஜங்குக்கு வந்து பணத்துக்காக தான் கூட இருக்கா. கிளாராவுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ரியான்னு ஒருத்தன். அவனை வந்து ஜங்குக்கு தெரியும், ஆனால் ஃப்ரெண்டுன்னு தான் தெரியும். இது கள்ளத்தொடர்புன்றதுலாம் தெரியாது. ஜங்குக்கு வந்து நம்ம கிளாராவை வந்து நல்லாவே பார்த்துக்குவான். பட் அவன் தான் வந்து கிளாரா தான் வந்து ஜங்குக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பான், செய்வான். சும்மா நெத்தியில் தான் கிஸ் பண்ணுவான். இது வரையும் அவங்கள தொட்டது கூட இல்லை. ஆசை பாசையாக ஏதாவது கேட்டால் கொடுப்பான். அவ்வளோதான் நான் லவ்வுன்னு நினச்சிட்ருக்கான் நம்ம ஜங்குக்கு லவ்வெல்லாம் அவளை மேலே இல்லை, ஆனால் அவளை பிடிக்கும். இப்போ வாங்க ஸ்டோரிக்கெல்லாம் போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் வந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஆளாடே ஜிமினான்ட்டு அறிங்கிக்கீங்க. அது படியிலேருந்து ரூம் வந்து மாடியில் இருக்கும், ஜிமின் ரூம் கீழே இருக்கும், சுகா ரூம் உங்கள் ரூமுக்கு பக்கத்து ரூமில் இருக்கும். நீங்கள் வந்து கீழே வந்துட்டுருக்கீங்க படியில். ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஷார்ட்ஸும் ஒரு பனியன், ஸ்லீவ்லெஸ் பனியன், பிளாக் கலர் போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ஜிம்முக்கெலாம் போயிட்டு உடம்பெல்லாம் வச்சுருக்க மாட்டீங்க. பட் வந்து ஒல்லியாக இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி ஃபிட்டாக இருப்பீங்க. ஒரு ஷார்ட்டுக்கும் அவ்வளோ ஒரு மாதிரி ப்ரோ வாட் த ஹெக்கு ப்ரோன்ற மாதிரி இருக்கீங்க. ஜிமினா உங்களை ஹேரில் வந்து ஷார்ட் ஹேர் தான், அதனால் அதை தலையில் கோதிட்டு ஜிமினான்ட்டு கத்திகிட்டே வந்துட்டுருக்கீங்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனைன்னு ஜிமின் கத்தி கேட்க. ஏன்னா சோஃபாவில் தான் உட்காந்துருப்போம். பாய்ஸ் எல்லாருமே தங்கச்சின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஜங்குக்கு மட்டும் என்ன இப்படி ஆராயமா வச்சுருக்கா, இது போடாமே இருக்கலான்ற மாதிரி பார்ப்பான். ஏன்னா வந்து ஜங்குக்கு வந்து உங்களை பிடிக்கும், ஆனால் வந்து அட் த சேம் டைம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன ஆம்பளை மாதிரி இருக்கான்ற மாதிரி, ஆம்பளை மாமான்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஜங்குக்கு மட்டும் யாரீடின்ற மாதிரி பார்க்குறேன். மற்றதெல்லாம் ஒயினு வா உட்காந்தவங்க அண்ணன் ஓட்டுவோன்னுக்கு சிந்தா வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏறி போய் ஜங்குக்கு பக்கத்தில் உட்காடுறீங்க. ஜங்குக்கு பக்கத்தில் நெம்ஜுன் உட்காந்துருப்பார். நெம்ஜுன் மெடியில் உட்காந்துட்டு என்னடா மகனே இப்படி இருக்க மனுஷ ஜென்மமா நீ எல்லான்ட்டு பிடிச்சி நெம்ஜுனை கத்திகிட்ருக்கீங்க. ஏன்னா நெம்ஜுன்ட்டு நீங்கள் வந்து ஒரு கேக் ஷாப் கூப்பிட்டு போக சொல்லியிருப்பீங்க. அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூப்பிட்டு போடான்னு கூட்டிகிட்டே போகல. நீங்களே பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் கடைசி வரை நெம்ஜுன் கூப்பிட்டு போகல. நீ மனுஷ ஜென்மமா நீன்ட்டு உட்காந்து கத்துன்னு கத்திகிட்ருக்கீங்க நெம்ஜுனை. அது ஜங்குக்கு பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வெயில் எடுது. அது வந்து இந்த இன்னர் செல்ஃபில் வந்து கொஞ்சம் ஒரு சைடில் எட்டி பார்க்குது காதல்.
அப்போ வந்து மடியில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. ஒயின்ட்டு ஜாங்க கூப்பிட, சொல்லுங்கள் ஜாங்குக். அதுக்கு இப்படி தான் ஒரு பையன் மடியில் உட்காருவியா? இது என் அண்ணன், நான் என்ன பண்ணலாம்? இப்போ நான் அப்படி தான் உட்கார முடியும். உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படி நீங்கள் பட்டுன்னு சொல்லிடுறீங்க எனக்கு. ஏன்னா உங்களுக்கு பட்டுன்னு பேசிடுறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பேசிடணும். ஜிமின் வந்து ஒயன் என்ன ஒயன் பேசுகிற? அப்புறம் அவங்க மட்டும் நான் அண்ணன் நினச்சி தான்ப்பா உட்காந்தேன். எனக்கு வந்து நான் இது என் அண்ணன், நான் உட்காருவேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா பிரச்சனையை சொல்லலாம் தேவையில்ல, கிளம்பிடலாம். எனக்கு ஐ எம் ஸோ ஆல்ரைட் வித் இட் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற நெம்ஜுன், அவள் என் தங்கச்சி, நான் உட்கார வைப்பேன். உங்களுக்கு எங்கடா எரியுதுன்ட்டு நெம்ஜுன்னு சப்போர்ட் பண்ணேன். ஏன்டா செல்லம் கொடுத்து கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு சுகா சொல்ல, நான் அப்படி தான்டா கொடுப்பேன். எனக்கு தங்கச்சி இல்லை, எனக்கு அம்மா அப்பா இல்லை, எங்களுக்கு யாருக்குமே பிரதர் சிஸ்டர் யாருமே இல்லை சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்ல, போங்கடாடேன்ற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்போ தான் கிளாரா கால் பண்ணாட்டி உங்களுக்கு கொஞ்சம் வயிறு எரியுது. சரி யாருங்கன்ட்டு கேட்க, கிளாரான்னு சொல்ல, கிளாரா நீங்கள் அங்கே திரும்பிடுறீங்க. சொல்லு கிளாரான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல, ஜங்குன்ட்டு அந்த சைட்லேருந்து பேசுகிறது உங்களுக்கே கேட்குது. அவன் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசுகிறான், என்ன பேசுகிறான்னு கேட்போன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜங்குக்கு எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுவே, கேட்குறேன், கொடுக்குறியா? எனக்கு நேற்று தானே அவ்வளோ கொடுத்தேன், எங்கேன்ட்டு கேட்குது. அதுக்கு செலவாயிடுச்சு, கொஞ்சம் கொடுக்குறியா எனக்கு? சரி அனுப்பிடுறேன். எவ்வளோ கொடுத்தேன் சொல்லிட்டு, இன்னும் ஒரு 1,40,000 தானே கொடுத்துருப்பேன் சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கட் பண்ணிவிட்டு சொன்னார். அவ்வளோ கொடுத்து தீர்த்துட்டான்னா அவங்கக்கிட்ட காசுக்காக பழகுறேன்னு உனக்கு தெரியலையா? லூசு பையலா நீ சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஜங்குக்கு சொல்ல. இப்போது அப்போ பட்டு திரும்பு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நாள் கஷ்டமாகவே இருக்குது. எப்படின்னா இருந்தாலும் பிடிச்சி வர இப்படி தவிக்க விடுறது உங்களுக்கு மன வருத்தத்துக்கு ஆளாக்குறீங்க. அப்போ வந்து ஏன்டா அதான் தெரியுதில்ல கிளாரா அதுக்கு தான் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியுது, ஏன்டா இப்படி அவளை நம்பி தொலைகிற? அதெல்லாம் இல்லை சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டாங்க. அண்ட் இப்படியே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு, நெம்ஜுனா போயிட்டு வரேன், கைஸ் போயிட்டு வரேன், அதெல்லாம் நெம்ஜுன் மட்டும் தனியாக சொல்கிறேன், அப்புறம் எங்களெல்லாம் சொல்ல மாட்டியா? ஜேவை போயிட்டு வரேன், ஜிமின் போயிட்டு வரேன், டேயாங் போயிட்டு வரேன், சுகா போயிட்டு வரேன், ஜின் போயிட்டு வரேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல அவங்க சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே கிளம்பிடுறீங்க பைக்கை தூக்கிட்டு. போடாக்கி இருக்கணுங்களா? ஜங்குக்கு வந்து 7 இடத்து கூட பார்க்கலையா பாதர் உங்களை திட்டின விட்டியும். அப்படியே நீங்கள் கிளம்பி போகிறீங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ரியோன் கூட வந்து கிளாரா இருக்கா. என்னன்னு கேட்டால், இல்லை எனக்கு வந்து உடம்பு முடியல சொல்லிட்டு ரியான்னு சொல்லிட்டு கிளாரா வந்து என்னாச்சுன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கிளாரா வந்து இவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவளும் அது எங்களுக்கு தெரியுது சொல்கிறான்ல, என்ன ஆச்சு அதை சொல்லுங்கள். இல்லை ரொம்ப நாளாக கொஞ்ச நாள் ஃபீவராகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஓ அப்படியா, சரி உள்ளே வாங்க. நர்ஸ் வீட்டுக்கு சொல்லுங்கள், அங்கே ஒரு அக்கா வராங்க. அக்கா இந்த இவங்கள முன்னாடி விடுங்க, என்னன்னு கேட்டு பார்த்து அனுப்பிவிட்றேன் சொல்ல அனுப்பி விட்றாங்க. நீங்களுமே செக் பண்ணுறீங்க. அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர் தான், வைரல் ஃபீவர் மாதிரி. கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு இது காலைல போடணும், இதை ராத்திரி போடணும், இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கப்புறம் போடணும். மறக்காமல் சுடு தண்ணியில் ஒத்தட வச்சுக்கோங்க. அண்டு யாரும் உங்களை பார்த்துக்குறா? கிளாரா தான். கிளாராவா? ஏன் கிளாராவா? புரியல. கிளாரா அப்படி பார்த்துக்குவாங்கள? அவளும் நானும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அவள் தனி வீட்டில் தான் இருக்கா. இல்லை நாங்கள் 2 பேரும் கப்புள்ஸ், நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம்னு சொல்லட்டியும் உங்களுக்கு நான் சரியான ஷாக்கு வாட்ன்ற மாதிரி. நீங்கள் எவ்வளோ நாள் பணத்துக்காக இருக்கான்னு நினச்சிங்க, ஆனால் சீட் பண்ணுவான்னு நினச்சிருக்க மாட்டீங்க. என்ன சொல்லிட்டுருக்க? அது ஆமாம் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? ஏன் என்னவா சொல்கிறேன், பார்த்துக்கிறேன் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கிளாரா உள்ளே இருந்திருக்க மாட்டான், வெளியே தான் இருந்திருப்பான். கால் வந்திருக்குன்னு போயிருப்பாள். ரியா நான் அவசர கொடுக்கத்தனமாக சொல்லிடுவான். நீங்கள் வந்து அது கேமரா இருக்கும்ல,
அங்கே அது வாய்ஸ் ரெக்கார்டிங் கேமரா தான். ஸோ வந்து வாய்ஸ் ரெக்கார்டாக இருக்கும். அதை தூக்கிட்டு நேராக ஜங்குக்கு ஆஃபீஸ் தான் போகிறீங்க. அங்கே 7 மெம்பர்ஸுமே உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்க பென்ட்ரைவை கொடுத்துட்டு போட்டு பாரு சொல்லிட்டு நீங்கள் எபிசாட்டுக்கு உட்காந்துட்டீங்க. அங்கே இப்போ வந்து ஜின்னுக்கும் நெம்ஜுனுக்கும் நடுவில் ஒவ்வொருத்தங்க கால்லையும் லைட் பார்க்காய் உட்காந்துருக்கீங்க. நெம்ஜுன்னு ஒரு கால், ஜின்னு ஒரு கால், நடுவில் நீங்கள்ன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க அந்த கால் மேலே. அப்போ ஜங்குக்கு வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். அந்த சவுண்ட்லையும் கேட்கல ஜங்குக்கு வாட்டன்ற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு கண் எடுத்து உங்கள் தலை மேலே பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்துட்டு என்னடான்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜங்குக்கு இதெல்லாம் பொய் தானே சொல்லிட்டு கேட்க, பொய்னா நான் இதுக்கிட்ட இவ்வளோ தூரம் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு கொண்டு வரேன், உனக்கு வீடியோ ப்ரூஃபோடு தானே இருக்குது, இதுக்கு மேலே வேணும்னா நீ கிளாராவையும் ரியோனையும் பார்க்கலாமே சொல்லிட்டு சொல்ல, அவருக்கு நாள் டென்ஷன் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் சொல்லிட்டு தான் போவான். கிளாராட்ட போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வந்துடுவான். ஆனால் இன்றைக்கி சொல்லாமல் மொத்தமாக 8 பேரும் சேர்ந்து போகிறீங்க. ஆக்சுவலாக கிளாராவும் ரியானும் வந்து அங்கே ஒன்றா வந்து கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. கண்ணை எடுத்தான் பொட்டுன்னு 2 முடிஞ்சு அவ்வளோதான். ஒரு உயிரோட விலை தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. டாக்டர் தானே நீங்கள், பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. போய் துக்குன்ட்டு தூக்கி காரில் போட்டு கிளம்புறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போகிற வழியிலே மருகையா சாலா. அப்புறம் அப்படியே வந்து டேஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு வந்து போக உங்களை பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து நீங்கள் தானே ஜங்குக்கு வந்து பேசி கரெக்டாக இந்த வழியில் கொண்டு போயிருப்பீங்க அந்த பென்ட்ரைவ் கொடுத்ததுலேருந்து. ஸோ அதனாலேயே என்னன்னு தெரியல, ஜங்குக்கு வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து அது தெரியுது, ஆனால் அதெல்லாம் இருக்காதுன்ற மாதிரி தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே என்ன ஆகுதுன்னா 8 பேரும் கூடிட்டு இப்போ வந்து டூர் போகணுன்னு உங்களுக்கு தோணிடுச்சு. ஆனால் தனியாக போகிறது இஷ்டமே இல்லை. அதனால் ஒரு 5 பேர் 6 பேரை கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்கீங்க. இல்லை 7 பேரும் சேர்த்து கூப்பிட்டு போவோமா, இல்லை எவனுக்கு வேலை இல்லை இதை கேட்குறதுக்கு தான் கூடிடுவீங்க. அதுக்கு ஜங்குக்கையும் சேர்த்து கூப்பிட்டீங்க. ஏன்னா அந்த நாள்லேருந்து ஜங்குக்கிட்டையும் நீங்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க இல்லை, ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிட்டா மற்றவங்க இப்படி பேசுகிறாங்களோ. ஸோ வந்து இப்போ வந்து என்னென்னா நீங்கள் உட்காந்துட்டு என்னென்னா நெம்ஜுன் சொல்ல, என்ன நீ பேர் எப்படி சொல்லியே கூப்பிட்றேன், ஒரு அண்ணன்னு மரியாதை இருக்கா அப்படிங்கிறது உனக்கு என்னடா முடியாது சொல்கிறத கேட்கா சொல்லிட்டு பரத்தாம பண்ணோம். இதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் சொல்லிட்டு நெம்ஜுன் வந்து என்ன சொல்லி தொலை, வெட்டியாக தானே இருக்கே சொல்லி தொலை, வெட்டியாக தானே இருக்கேன், இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு வெட்டியாக இருப்பியா, 2 வாரத்துக்கு வெட்டியாக இருக்கலாமா, என்னடி கேள்வி கேட்குற லூசாடி நீ, 2 வாரத்துக்கு இருப்பியா மாட்டியா, அதெல்லாம் இருப்பேன்டி சும்மா தாண்டி இருக்கேன், இப்போ தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சேன், ஓகே யூ ஆர் செலக்டட் இதுக்கு இன்ட்டு பார்க்க சரி அங்கே தள்ளிப்போ ஜின்ட்டு வரேன் என்னடின்ட்டு பேபன்னு அவன் பார்க்க வளர்ந்த மாடையன்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னடா இவளுக்கு ஆச்சு மெண்டல் ஆகிட்டாலோ, நீ அடுத்த 2 வாரத்துக்கு ஃப்ரீயா, எனக்கு நெம்ஜுன் கூட தான் நானும் அந்த ப்ராஜெக்ட் போட்டேன், நானும் வெட்டியாக தான் இருக்கேன் சொல்லிட்டு ஜென் சொல்கிறேன். தென் ஓகே யூ ஆர் செலக்டட் சொல்லிட்டு அடுத்து ஜெய் விட்டு போகிறீங்க. ஹோபின்ட்டு போவேன். ஏண்டி பேய் மாதிரி வர மெதுவா வாடி, சரி ஹோபி 2 வாரத்துக்கு வெட்டியாக இருக்கியா, 2 வாரத்துக்கு 1 வாரத்துக்கு தான் வெட்டியாக இருக்கேன், ஓகே யூ ஆர் செலக்டட் கிளம்பு. அடுத்து ஷிகா எனக்கு வேலை இருக்கு, எல்லோரும் வரும்போது இப்படி மட்டும் ஒரு சைடில் போவேன். நீ மட்டும் ஏன்டா கலர் தெரிஞ்சு கட்டருமான கணக்காக எல்லோரும் இப்படி இருந்தாலும் நீ இப்படி இருக்க அவன் உட்காந்து 2 வாரத்துக்கு வெட்டியாக இருப்பியா, முடியாது, 1 நாள் முடியாது, 4 நாள் முடியாது, போடா பைத்தியம்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டீங்க. அவன் தான் அவங்க ஸ்பிரிட் அனிமல், 2 பேரும் கரெக்டாக இருக்கீங்க. இது வெட்டியாக இருப்பியாட்டையா, நீ சொன்ன எப்போ வேணாலும் வெட்டியாக இருப்பேன்டி சொல்லிட்டு சொல்ல, இது இல்லை நீ செலக்டட் கிளம்பு
ஜிமின் உனெல்லாம் கேட்க முடியாது. செலக்டட் கிளம்பு. எப்படி எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன், எனக்கு மட்டும் என்னை பார்த்தா என்ன நான் மட்டும் தனி கணக்கா? இல்லை நீ புது கணக்கு சொல்லிட்டு தள்ளிவிட. என்னடி தனி கணக்கான்னு கேட்டால் புது கணக்குன்னு சொல்லி அனுப்பி விட்றேன் சொல்லிட்டு ஜிமின் வந்து போயிட்டேன். ஜாங்குக்கு ஓஎன் ஜாங்குக்கு ஓஎன் இப்படி நீங்கள் 2 பேர் இது மண்டையில் 4 புள்ளி மாதிரி ஓடுற அளவுக்கு வெட்டி பெற்று உங்கள் மண்டை மேலாம் லோடிங் சிம்லேயே ஓடுது. என்ன பேசலாம் என்கிட்ட? ஜாங்குக்கு நான் 2 வாரம் சும்மா இருப்பீங்களா? வெட்டி தானே. ஓ வெட்டி தானா? அப்போ கிளம்புங்க. எங்கடி என்னடி கேட்குற? யாரே நீ மெண்டலாடி நீன்ட்டு ஜிமின்னு கத்த. அது அதானே லூசு எங்கடி கிளப்புற எங்களெல்லாம் சொல்லிட்டு டேயாங்க கத்த. சொல்லவே மறந்துட்டேன். டூர் போகிறோம். டூரா? எங்கே? ஸ்விட்சர்லாண்ட் போகலாமா? இல்லை போயிட்டு வந்துட்டோம். ஜப்பான் போவோமா? போயிட்டு வந்துட்டோம். சரி சைனா போகலாமா? வேணாம், அவங்க பாம்பு பிடிச்சி திங்கிறதெல்லாம் நல்லா பார்க்க முடியாது சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாரு. ஐயோ இவன் ஒருத்தன் கேட்பேன். ஓகே ஹவாய் போகலாமா? ஹவாய் நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஜிமின்னு சொல்ல. பொம்பளை பிடிச்சி சும்மா இருடா சொல்லிட்டு சொல்ல. நீங்கள் என்னடி புதுசு என்னை பொம்பளை பிடிக்கின்ட்டு கொட்டை பிடிக்கி சும்மா இருடா சொல்லிட்டு நீங்கள் சொல்ல. பலத்த அவமானம் பெருத்த அவமானம்னு சொல்லிட்டு ஜிமின் நான் சாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டான். அப்புறம் வந்து நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு வரீங்களா கேட்க வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். ஓகே தட்ஸ் ஆல். ஒரு 4 நாட்கள் கழித்து நீங்கள் 8 பேரும் குதூகலமாக ப்ரைவேட் ஜெட்டு தான், ப்ரைவேட் ஃப்ளைட்டில் தான் போகிறீங்க. உங்களோட மாஃபியா 8 பேர், மாஃபியா 8 பேர்ட்டு எங்கள் ஆசா இல்லை சொல்லிட்டு அவ்வளோத்தையும் கரெக்டிட்டு கிளப்பிடுறீங்க. 50 பேரையும் கரெக்டி கிளப்பி கடைசியில் போய் சேர்ந்துடுறீங்க. ஓகே இப்போ வந்து நீங்கள் ஹவாயில் எங்கள் ஹோட்டல் ரூமில் இருக்கீங்க. ஆனாலுக்கு தனி ரூம் தான், பெருசாக பீச் பக்கத்துலேயே ரூம் செம்மையாக இருக்குது. இடமே உங்களுக்குனாலும் செம்ம. அந்த வின்டர் சீசனும் இல்லை சம்மர் சீசனும் இல்லைன்ற மாதிரி ஒரு சீசனில் இருக்குது. சீசன் டைம் செம்மையாக இருக்குது. உங்களுக்குனாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நீங்கள் வந்து வெளில வரீங்க, வெளில போயிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க, யாரோ உங்களை பிடிச்சி இழுத்துட்றாங்க ஒரு ரூமுக்குள்ள. யாரும் பார்த்தா ஜங்குக்கு. ஜங்குக்கு என்னாச்சு? எதுவும் தரணுமா? எதுவும் பேசணுமா? ஏன் பிடிச்சி இழுத்தீங்கன்னு நீங்கள் டக்குன்ட்டு முழிக்கிறீங்க. உங்களை ஹக் பண்ணிவிட்டு முடியல வந்து ஸ்மெல் பண்ணி என்னடி ஷாம்பு போடுறேன்ற மாதிரி கேட்க. யாரா நீங்கள் இப்படியான்ட்டு நீங்கள் வந்து கேட்க கதறிட்டு இருக்கீங்க கைக்குள்ளே. ஆனால் முடியாது, அவன் இருக்க 6 மணி மாமிசமலை மாதிரி நீங்கள் குட்டியுன்னா இருக்கீங்க. எப்படி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியான்னு கதறிட்டு இருக்கீங்க. அவர் வந்து அவங்க ஹிப்பை பிடிச்சி இழுத்துட்டு எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் அவன் வெயிட் பண்ண முடியல. அப்போ நான் எப்படா வருவேன், எப்படா பிடிச்சி இழுப்புன்ற மாதிரியா இருந்ததுன்ற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியல. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை என்னை கிஸ் பண்ணணும், உன்னை ஹக் பண்ணணும், உன் கூட தூங்கணும், உன்னை கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்கணும், உன் கூட கதையாக பேசணும், உன் கூட எல்லாமே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது, பட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என் கூடயே இருந்துருவியா அப்படி கேட்க. லூசு பையல ப்ரப்போஸ் பண்ண தெரியாது, எவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணுறாரு சொல்லிட்டு. உங்களுக்கு க்ரெஷ் இல்லை? யாரானி பேன் வாயை பொழந்து பார்த்துட்ருக்கீங்க. லைட்டாக தான் உங்கள் வாய் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கும். அவளை பையன் பிடிச்சிட்டேன். இது கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா பண்ணுற கதறிட்டு இருக்கீங்க நீங்கள். இது அவன் வந்து விட மாட்டேனே சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கி செவத்தில் வந்து லாக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வாத்தாளக்கன்ற மாதிரி இங்கே வந்து கதறிட்டு இருக்கீங்க. எனக்கு எதுவுமே புரியல, என்னடா ஆச்சு உனக்குன்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. அவன் சரி இது அவங்கள லேப்பில் வச்சுட்டு வந்து அவங்க முடியோட விளாண்டுட்டே வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து ஜங்குக்கா என்ன ஜங்குக்கா ஆச்சு உனக்கு, லூஸ் ஆகிட்டியா ஏன்டி சொல்லிட்டு ஜங்கு கேட்க. இல்லை நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, கிளாரா கூட இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை.
அவன் கூட தோணல, ஆனால் அவன் கூட எல்லாமே தோணுது. என்ன செய்யட்டும், பேசாமல் கீழே விழுந்து செத்துடுறியா? ஏன்டி உனக்கு இந்த ஆசை? சும்மா சொன்னேன்டா, சொல்லி பார்த்தேன்டா சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவனும் சிரிக்கிறான். ஒரு 2 பேரும் சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டே இருக்கையில் அந்த மிச்சம் 6 பேர் வராங்க. வந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்க கோலத்தை பார்த்துட்டு ஜங்குக்கு உங்கள் சட்டைக்கடியில் கையை விட்டுருப்பான். முடியை ஸ்மெல் பண்ணிவிட்டு கழுத்தில் நசல் பண்ணிட்டுருப்பான். ஐ மீன் ரசல் பண்ணிருக்கும் போது நீங்கள் மண்டையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. மண்டையை பிடிச்சி கோத்துடுறீங்க, அதை தான் பிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்கிறேன். பழகிக்கோங்க ஏன் ஸ்லாங்காக பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ 6 பேர் வந்துட்டு என்னடா நடக்குதுங்க, ஐயோ என் தங்கச்சி என்னமோ பண்ணுறியா, ஐயோ என் தங்கச்சி என்னமோ பண்ணுறியான்ட்டு ஜிம்மின்னு வரேன். வி ஆர் லவ்வர்ஸ் சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹாஃப் ஃபேஸ் அவங்க செஸ்ட்டில் வரி பண்ணிட்டு அந்த ஹெட்டை கையில் ஏந்தி பிடிச்சி ஹக் பண்ணுற மாதிரி ஒரு பண்ணுறீங்க. ஐயோ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஜின்னு சுற்றி போடுறான். அந்த சுற்றி போட்டு சடக்கு எடுக்கிறாங்கல்ல, அது பண்ணுறான். நிமிஷம் இல்லை நல்லதெல்லாம் சேர்ந்துட்டாங்களா, கடைசியில் சேர்ந்துட்டாங்க ஜின்னுன்னு சொல்லிட்டு ஜின்னை பிடிச்சி ஆட்டுறாரு. ஜிம்மினுக்குனாலும் இடியே விழுந்த மாதிரி இருக்குது, சுகார்ட்ட சொல்லியே தீருவேன், இவங்களை கொல்லாமல் விட மாட்டேன், நீ தானே அதுன்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் சுகாவுக்கு தெரிஞ்சுன்னா உன்னைய போட்டுருவேன் ஜிமின் சொல்லிட்டு நீங்கள் சொன்ன அடிப்பா அவி டாக்டரே நீ விஷ ஊசி போட்டு கொண்டுருவேன், டோன்ட் வரி. இல்லை விஷ ஊசி போட்டால் சீக்கிரம் சுற்றுருவேன், வேணாம் உன் ஆர்கன்ஸில் கலட்டி டொனேட் பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்ல அப்படி பாவின்ற மாதிரி நீங்கள் செய்ய ஜிமின் பார்க்குறான். ஓகே அவ்வளோதான், சின்ன ஸ்டோரி தான். தட்ஸ் ஆல் த ஸ்டோரி. எனக்கு ஸ்டோரி எதுவுமே கிடைக்கல. நீங்கள் 1 லைன் சொன்னீங்க, அந்த 1 லைனை 4 லைனாக மாற்றி வச்சுருக்கேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிடுங்க. எந்த சீன் பிடிச்சிருந்துச்சின்னு ஹைலைட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கேயும் போயிட மாட்டேன், நான் உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறது என் வேலையே. ஸோ தட்ஸ் ஆல். இந்த அடுத்து என்ன ஸ்டோரி போடலான்னு சொல்லுங்கள், போர் அடிக்குது எனக்கு, வெட்டியாக இருந்து மண்டை குழம்பு போகிறேன். ஸோ அவ்வளோதான், டாடா பாய், லவ் யூ. வெயிட் எனக்கு வியூஸ் போகுது, பார்க்குறவங்க ஒரு 10 பேராச்சும் கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கு அந்த கமெண்ட் வச்சுட்டு அதை பார்த்துட்டு எவ்வளோ நேரம் நான் சிரிக்கிறேன் தெரியுமா, ஜாலியாக இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தென் நான் ரியலி டாடா பாய், லவ் யூ.